அத்தியாயம் 13. இதோ உதவி. இப்போது உங்கள் மனப்படங்களை தீவிரப்படுத்துங்கள், வேகமாக வெற்றி பெற. முந்தைய அத்தியாயத்தில் 11 வினாடிகளில் நீங்கள் தூங்கச் செல்லும் வகையில் உங்கள் மனப்படங்களை எவ்வாறு அணைப்பது என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். இந்த அத்தியாயத்திலும் பின்வரும் பல அத்தியாயங்களிலும் உங்கள் மனப்படங்களை மிகவும் தீவிரத்துடன் இயக்குவது எப்படி என்பதை கற்றுக்கொள்வீர்கள். அவை அவற்றின் நேரடி மின்வழிகாட்டுதல் வழிமுறைகளை உங்கள் ஆழ்மனதில் ஆழமாக பதிக்கும். உங்கள் மனப்படங்களை கட்டுப்படுத்துவதன் மூலம்தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தி உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறீர்கள். நீங்கள் மனப்பூர்வமாக கற்பனை செய்வதை வெறும் தற்செயலாக விட்டுவிட்டால், உங்கள் மனதை இலட்சியமின்றி ஆக்கிரமித்துள்ள சீரற்ற எண்ணங்களைப் பற்றி நீங்கள் சிந்தித்தால், உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாத தானியங்கி நடத்தை, வெற்றுபதில்கள் இல்லாத நிகழ்வுகள் மற்றும் சூழ்நிலைகளின் தயவில் நீங்கள் வாழ்க்கையில் அலைந்து திரிவீர்கள். உலகம் தங்கள் சொந்த வாழ்க்கையை எவ்வாறு இயக்குவது மற்றும் கட்டுப்படுத்துவது என்று தெரியாதவர்களால் நிரம்பியுள்ளது. எனவே அவர்கள் தங்கள் மந்தமான அன்றாட வழக்கங்களில் திருப்தி அடைகிறார்கள். இது ஒரு பரிதாபம். மிகவும் வீணானது. ஆனால் அது அவர்களின் சொந்த தவறு. அவர்கள் தங்கள் வாழ்க்கை கட்டுப்பாட்டு அமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை கற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவர்கள் தங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவதில்லை, ஆனால் தங்கள் வாழ்க்கை அவர்களை கட்டுப்படுத்த அனுமதிக்கிறார்கள். அவர்கள் விரும்புவதைப் பெறுவதில்லை. வாழ்க்கை தங்களுக்கு வழங்கும் எதையும் அவர்கள் பணிவுடன் ஏற்றுக்கொள்கிறார்கள். அது பெரிய விஷயமல்ல, ஆயினும்கூட வாழ்க்கை வழிகாட்டுதலை தனிப்பட்ட முறையில் கட்டுப்படுத்தும் முறை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அறியப்படுகிறது. இது ஒவ்வொரு மதத்தாலும் கற்பிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை வாழ்ந்த அனைத்து ஞானிகளாலும் இது கற்பிக்கப்பட்டுள்ளது. மனிதன் எழுத கற்றுக்கொண்டதிலிருந்து இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்ட சிந்தனையின் மிகவும் வெளியிடப்பட்ட உண்மை இது. பைபிள் இதை மிக தெளிவாக கூறுகிறது. ஒரு மனிதன் எப்படி நினைக்கிறானோ அப்படியே அவனும் இருக்கிறான். நவீன அறிவியல் இந்த ஆழமான அடிப்படை உண்மைக்கு சிறிதளவே சேர்க்க முடிந்தது. மிக முக்கியமான அறிவியல் கூடுதலாக, அனைத்து மக்களும் மனப்படங்களில் சிந்திக்கிறார்கள் என்பதை உளவியலாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். எனவே உளவியலாளர்கள் இப்போது கற்பிக்கிறார்கள், மக்கள் தங்களைப் பற்றிய ஒரு சுயபிம்பத்தை மனப்படம் கொண்டுள்ளனர். மேலும் அவர்கள் தங்களை எப்படி கற்பனை செய்கிறார்கள், மனதில் படம் ஆகிறார்கள். இதைவிட தெளிவாக எதுவும் இருக்க முடியாது. இதைவிட திட்டவட்டமாகவும் உறுதியாகவும் எதுவும் இருக்க முடியாது. ஆதாரம் எல்லா இடங்களிலும் உள்ளது. பணக்காரர் அல்லது பணக்காரராக இருப்பார், பணக்காரராக நினைக்கிறார். அவர்களிடம் செல்வத்தின் நிலையான மனப்படங்கள் உள்ளன. அதனால் பணக்காரர்கள் பணக்காரர்களாகிறார்கள். உங்களைப் பாருங்கள். ஆதாரம் எல்லா இடங்களிலும் உள்ளது. ஏழைகள் மற்றும் தகவல் இல்லாதவர்கள் ஏழைகளாக நினைக்கிறார்கள். அவர்களிடம் வறுமையின் நிலையான மனப்படங்கள் உள்ளன. அதனால் ஏழைகள் மற்றும் தகவல் இல்லாதவர்கள் ஏழைகளாகிறார்கள். உங்களைப் பற்றி எடுத்துக்கொண்டார். ஆதாரம் எல்லா இடங்களிலும் உள்ளது. ஆனால் இது இருக்க வேண்டியதில்லை. ஏழைகள் ஏழைகளாக சிந்திக்க வேண்டியதில்லை. வறுமையின் நிலையான மனப்படங்களை காட்சிப்படுத்த வேண்டியதில்லை. அறிவில்லாதவர்கள் அறியாமல் இருக்க வேண்டியதில்லை. மேலும் தங்களை வாய்ப்புகள் இல்லாதவர்களாக மனதளவில் தொடர்ந்து சித்தரிக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த புத்தகத்தைப் போலவே அருகாமையில் உள்ளன. ஒவ்வொருவரும் தனது சொந்த எண்ணங்களை மனப்படங்கள் கட்டுப்படுத்தலாம் அல்லது அவற்றை கட்டுப்படுத்த எளிதாக கற்றுக்கொள்ளலாம். முறைகள் எளிமையானவை மற்றும் புரிந்து கொள்ள எளிதானவை. அவற்றை பயன்படுத்துவது எளிது. எடுத்துக்காட்டாக, இந்த அத்தியாயம் மற்றும் பின்வரும் பல அத்தியாயங்களின் பாடம் என்னவென்றால், உங்கள் மனப்படங்களின் தீவிரம் மற்றும் நிலைத்தன்மையால் உங்கள் ஆழ்மனதில் ஆதிக்கம் செலுத்த வேண்டும், கிட்டத்தட்ட மூழ்கடிக்க வேண்டும். ஏன் என்பதற்கான காரணம் இதுதான்.
உங்கள் ஆழ்மனதில் எண்ணற்ற புலன் தூண்டுதல்கள், எண்ணங்கள், தூண்டுதல்கள், நிறைவாற்றல் நினைவுகள் மற்றும் பதில்கள் நிறைந்துள்ளன, மேலும் உங்கள் உடல்மன வாழ்க்கை செயல்பாடுகளின் சிக்கலான செயல்பாட்டிற்கும் கூடுதலாக, அவற்றில் பெரும்பாலானவை உங்கள் உணர்வு நிலைக்கு அப்பால் நடைபெறுகின்றன, இதனால் நீங்கள் அவற்றைப் பற்றி அறியாமல் இருக்கிறீர்கள். உங்கள் மூழ்கிய ஆழ்மனதில் உங்கள் வாழ்க்கை இலக்கின் தெளிவற்ற, அரிதான, அலட்சியமான, தெளிவற்ற மனப்படத்தை மட்டுமே நீங்கள் பதிய வைக்க எதிர்பார்க்க முடியாது. மேலும் உங்கள் ஆழ்மனதில் அதன் மீது உள்ள மகத்தான, எண்ணற்ற அழுத்தங்களை புறக்கணித்து, உங்கள் வாழ்க்கை இலக்கின் முதன்மையான முன்னுரிமையின் அரிதான, அலட்சியமான, தெளிவற்ற மனப்படத்தை கொடுக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நிச்சயமாக இல்லை. சைபர்நெட்டிக் கூட்டாளியான உங்கள் ஆழ்மனதில் உங்கள் வாழ்க்கை வழிகாட்டுதல் அமைப்பு இருக்கப் போவதில்லை. உங்கள் வாழ்க்கை இலக்கை அடைவதன் முக்கியத்துவத்தால் நீங்கள் எவ்வளவு அதிகமாக ஈர்க்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை விட அதிகமாக ஈர்க்கப்படுகிறீர்கள். இதுதான் விதி. உங்கள் ஆழ்மனம் அதன் வரம்பற்ற சக்தியை பயன்படுத்தி நீங்கள் எதை வேண்டுமானாலும் உங்களுக்கு வழிகாட்டும் அல்லது உங்களை ஈர்க்கும். நீங்கள் உண்மையில் விரும்புவதை நீங்கள் வைத்திருப்பதை பற்றிய உங்கள் மனப்படங்களின் தீவிரம் மற்றும் அதிர்வெண்ணுக்கு நேர் விகிதத்தில். உதாரணமாக, நீங்கள் பெரும் செல்வத்தை அடைய விரும்பினால், உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும் ஆழ்மனதில் நீங்கள் உண்மையில் பெரும் செல்வத்தை வைத்திருப்பதை பற்றிய தெளிவான, ஈர்க்கக்கூடிய மனப்படங்களை நீங்கள் தீவிரமாகவும் அடிக்கடியும் வெளிப்படுத்த வேண்டும். நிரூபிக்கப்பட்ட உளவியல் ஆராய்ச்சியின் அடிப்படையில் இதை மீண்டும் கூற, நீங்கள் தொடர்ந்து உங்கள் கற்பனையில் பெரும் செல்வத்தை வைத்திருக்கும் ஒரு சுய உருவத்தை, உங்களைப் பற்றிய மனப்படம், வைத்திருந்தால், நீங்கள் உங்களை எப்படி கற்பனை செய்கிறீர்கள், மனப்படம் ஆகுவீர்கள், பெரும் செல்வத்தை வைத்திருப்பவர். உங்கள் சுய உருவம், மனப்படம், உங்கள் கற்பனையில் உண்மையானதாக இருக்க வேண்டும். உங்கள் கற்பனையில் உங்கள் சுய உருவம், மனப்படம் உண்மையானதாக இருக்க, அது மிகவும் தீவிரமாக இருக்க வேண்டும். அது உங்கள் நிலையான சிந்தனையை ஆதிக்கம் செலுத்துகிறது. எனவே, உங்கள் ஆழ்மனதில் உங்கள் வாழ்க்கை வழிகாட்டுதல் வழிமுறைகளை ஆதிக்கம் செலுத்துகிறது. உங்கள் ஆழ்மனதை கணினிமயமாக்கி, உங்கள் இலக்கை அடைய உங்களுக்கு தேவையான வாய்ப்புகள், தனிப்பட்ட தொடர்புகள், நிதி வளங்கள், அறிவு மற்றும் எதற்கும் வழிகாட்டுவதே அதன் நிலையான, முக்கிய நோக்கமாக இருக்கும். இதனால் அது சாத்தியமில்லை. நீண்ட காலத்திற்கு உங்கள் மனதை உங்கள் இலக்கில் தீவிரமாக ஒருமுகப்படுத்தும் உளவியல் செறிவு முறைகள் உள்ளன. பின்வரும் உளவியல் செறிவு முறைகள் குறிப்பாக பரிந்துரைக்கப்படுகின்றன. அமைதி மந்திரம் முறை, முடிச்சு போடப்பட்ட கயிறு முறை, மந்திர நாணயங்கள் முறை, மீண்டும் மீண்டும் அட்டை முறை, சுய ஹிப்னாசிஸ் முறை. இந்த முறைகளை விளக்கவும் கற்பிக்கவும் இந்த புத்தகத்தில் இடம் இல்லை. நீங்கள் விரும்பியதை எவ்வாறு பெறுவது என்ற எனது புத்தகத்தின் முழு பகுதியும், ஒவ்வொரு சக்தி வாய்ந்த உளவியல் முறையையும் ஒரு சில நிமிடங்களில் கற்றுக்கொண்டு பயன்படுத்த தொடங்குவதற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இப்போது படிக்கும் புத்தகம் உங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆழ்மனதை இயக்குவதற்கான பிற முறைகளை உங்களுக்கு கற்பிக்கும். உங்கள் மனப்படத்தை தீவிரப்படுத்த மிகவும் பயனுள்ள வழி உள்ளது. இதனால் அது உங்கள் நிலையான, ஆதிக்கம் செலுத்தும் சிந்தனையாக இருக்கும். அதாவது உங்கள் அனைத்து முக்கிய சிந்தனையும் அதனுடன் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்புடையதாக இருக்கும். இந்த முறை கோல் கமாண்ட் என்று அழைக்கப்படுகிறது. இது எளிமையானது மற்றும் செய்ய எளிதானது. மேலும் இது உங்கள் மனப்படங்களை பெரிதும் தீவிரப்படுத்துகிறது. இதனால் நீங்கள் வேகமாக வெற்றி பெற முடியும். அதை எப்படி செய்வது என்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அடுத்த அத்தியாயத்தில்